ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ராமச்சந்திர ராமகிருஷ்ண சமந்த் அப்படிங்கிறவர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட செப்டம்பர் மாதம் 1936 அளித்த பேட்டியோட விவரத்தை பார்க்க போறோம். இவர் யாருன்னா அண்ணா சாஹிப் தாபோல்கர், அதாவது ஹேமத் பஞ்சியோட மருமகன். இவர் தன்னுடைய வாழ்நாளில் 3 முறை ஷிரடிக்கு போயிருக்கிறதா சொல்றாரு. முதல் முறை இவங்க மாமனாரோட 1912 குரு பௌர்ணிமா சமயத்தில் ஷிரடிக்கு போனேன் அப்படிங்கிறாரு. அந்த சமயத்தில் இவருக்கு ஸ்ரீ சாயிபாபா மேலே எந்த நம்பிக்கையும் கிடையாது. இவருடைய மாமனார் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மகளையும் மருமகனையும் ஷீரடிக்கு பாபாவோட தரிசனத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டதுனால இவர் தன்னுடைய மாமனாரோட போக வேண்டியதா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இவங்க குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப தெய்வ பக்தி உடையவங்க, ஆன்மீகவாதிகள் தான் எல்லாருமே. ஆனா ஸ்ரீ சாய்பாபாவோட யாருக்கும் சம்பந்தம் இருந்ததில்லை அப்படிங்கிறாரு. இவருடைய தாத்தா லக்ஷ்மண் அர்ஜுன் சமந்த், பகத் லக்ஷ்மண் அர்ஜுன் சமந்த் அப்படின்னு சொல்றாரு. அவர் விட்டலோடைய, அதாவது பாண்டுரங்கரோடைய மிக அத்தியந்த பக்தராம். ஒவ்வொரு முறையும் ஆஷாட கார்த்திகைக்கு அவர் பண்டரிபுரம் போயிடுவாராம். அந்த அளவுக்கு பக்தி. ஒவ்வொரு நாளுமே அவர் ஜபம் தியானம் இதெல்லாம் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி இந்த பண்டரிபுரத்துக்கு போகும்பொழுது ஆரஞ்சு கலர்ல இந்த ஷால் மாதிரி கழுத்துல ஷோல்டர்ஸ்ல எப்படி போட்டுப்பாங்க இல்லையா, ஸ்கார்ஃப் மாதிரி, அது அவர் இந்த மாதிரி வர்க்காரி செய்யறதுக்காக அவர் உடுத்திட்டு இருக்கிற உடைகள். அது மட்டும் இல்லாம இவங்கெல்லாம் போற வழியில சமைச்சு சாப்பிட்றதுக்காக சில சாமான்கள்லாம் எடுத்துட்டு போவாங்க. இது எல்லாமே இவங்க வீட்டுல பாதுகாப்பா வச்சிருக்காங்களாம். இதெல்லாம் அடுத்த சந்ததியினர் உபயோகப்படுத்துறதுக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்காங்க. இவங்க தாத்தா ஒவ்வொரு நாளும் ஜபம் தியானம்லாம் பண்ணுவார் இல்லையா, அவர் அப்படி ஒரு விட்டல் பக்தர்னு கேள்விப்பட்டோம். அது மட்டும் அல்லாமல் சங்கரரோடைய பக்தரும் கூட, அதாவது சிவ பக்தரும் கூட அப்படிங்கிறாரு. தினசரி சிவனுடைய நாமங்களை சொல்லி அவர் ஜபம் பண்ணுவாராம். இந்த நம்ம கிட்ட இப்போ பேட்டி கொடுத்தார் இல்லையா ராமகிருஷ்ண ராமச்சந்திர சமந்த்ங்கிறவர், இவர் தன்னுடைய தாத்தாவுக்கு அப்படி ஒரு செல்ல பேரனா இருந்தாலும் அவங்க தாத்தா தியானம் பண்ணும்பொழுதோ இல்லது அவர் தினசரி பூஜைகள் செய்யும் பொழுதோ இவர் போயிட்டு அவரை டிஸ்டர்ப்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான பக்தி கொண்டவரா இவருடைய தாத்தா. அது மட்டும் அல்லாம சாயங்கால வேலையில சந்தியால பஜன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாயங்காலத்துல பஜன், இரவு நேரத்துல ஹரிகதா இதெல்லாமும் பண்ணுவாராம். இவங்க தாத்தாவுக்கு 59 வயதாக இருக்கும் பொழுது அவர் திடீர்னு ஒரு விரக்தாவா ஆயிட்டாராம். விரக்தானா அதாவது இந்த லௌகீக விஷயங்கள் எதுலேயும் தனக்கு ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியும், எல்லா பந்த பாசத்துல இருந்தும் தன்னை அப்படியே விடுவிச்சுட்ட மாதிரி அவருடைய பிஹேவியர்லாம் இருந்துதான். திடீர்னு ஒரு நாள் அவர் சொன்னாராம், அந்த வைகுண்டபதியான பாண்டுரங்கன் வைகுண்டத்துக்கு என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக வெள்ளை நிற ஆடையை உடுத்திக்கிட்டு ஒரு பெட்டியை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எனக்கு ஒரு கட்டிகா டைம் கொடுத்துருக்காரு. கட்டிகானா ஒரு கட்டிகானா 24 நிமிஷங்களாம். ஸோ எனக்கு 24 நிமிஷம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காரு. நான் இப்போ போகிறேன் அவரோட அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு அவரோட குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக வர சொன்னாராம். அவருடைய மகள்கள் மகன்கள் அந்த மாதிரி உற்றார் உறவினர் எல்லாரையும். மகள்கள் ஒவ்வொருத்தராக அவங்க அப்பா கிட்ட வரும்பொழுது அவர் தன்னுடைய மகள்களுக்குன்னு பெயர் வச்சிருப்பார் இல்லையா, அந்த பெயரை வச்சு தன்னுடைய மகள்களை அவர் கூப்பிடலையா. ஒவ்வொரு பொண்ணையும் கூப்பிடும் பொழுதும் கங்கா பாகிரதி அப்படின்னு சொல்லி புண்ணிய நதிகளோட பெயரை சொல்லி தான் தன்னுடைய மகள்களையே அவர் கூப்பிட்டாராம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இவருடைய அப்பா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ அவர் இவங்க அப்பாவை கூப்பிட்டு அவருக்கு தைரியம் சொன்னாராம். அதுக்கப்புறம் பேரனான இவரை கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு.
ஆசீர்வாதம் பண்ணதோடு மட்டும் அல்லாமல் நீ எப்பெல்லாம் என்னை நினச்சிக்கிறியோ அப்பெல்லாம் நான் உன் முன்னாடி இருப்பேன், உன்னோடையே இருப்பேன், உன்னை வந்து எப்போவும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உனக்கு எப்போவுமே என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அந்த வார்த்தைகள்லாம் வந்து இவருக்கு தன்னுடைய தாத்தாவுடைய வார்த்தைகளாகவே இவருக்கு படலையா. அதெல்லாம் வந்து துக்காராம் மகாராஜ், சந்த் ராமதாஸ் போன்ற மகா ஞானிகள் பேசுன மாதிரி இருந்துதான் இவருக்கு. இந்த சம்பவம் வந்து 1899 நடந்தது அப்படின்னு சொல்றாரு. இதோட தொடர்ச்சியை நாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.